ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விடுதங்க பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் இருக்குதா, கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் கேஸ் ஸ்டவ் பார்த்து நல்லா எரிஞ்சிட்ருக்குது திடீர்னு கம்மியாகும், அப்படிலாம் எரியாமல் இருக்குங்க. அது எதனாலன்னு சொல்லி இந்த வீடியோ காட்ட போகிறோங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா முதல் டிப்ஸே கேஸ் ஸ்டவ் தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவோட பர்னரை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த கேஸ் பர்னருக்கு இல்லையா அந்த இடையில பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குப்பியெல்லாம் வெளியே தள்ளுங்க. அப்படி நீங்கள் வரலைன்னா ஊதி விடுங்க. ஊதி விட்டு அந்த குப்பியெல்லாம் வெளியில் வருங்க. நீங்களே பாருங்கள் அந்த கேஸ் ஸ்டவ் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டஸ்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியே தள்ளி விடணுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க தெரியுங்களா, அந்த பர்னருக்குள்ளே அடப்பு இருக்கிறதுனால தான் கேஸ் எரியாதுன்னு சொல்லிட்டு. பர்னருக்குள்ளே அடப்பு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே பார்க்கும்போது நமக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா. ஆனால் பர்னருக்குள்ளே அடப்பு அடைச்சிருக்காதுங்க, வெளியில் உள்ளுக்குள்ளே தாங்க அடப்பு அடைச்சிருக்கும். அதனால தான் கம்மி நெருப்பாக எரியுங்க. அது எதனாலும் சொல்லி நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது, எல்லா குப்பையும் நான் ஃபுல்லாக அந்த பட்ஸ் வச்சு எடுத்து விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்வை கமுத்தி வைக்கலாங்க. கமுத்தி நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேங்க, கேஸ் ஸ்டவ்வெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தாங்க இதை நாங்கள் க்ளீன் பண்ணணுங்க. இந்த ஹேண்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம லைட்டாக நம்ம கேஸ் ஸ்டவ்வை கமுத்தி வச்சுக்கலாங்க. கமுத்தி வச்சுட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை லைட்டாக ஒரு 2 டைம் 3 டைம் சும்மா ஆட்டி விடுங்க. அப்போ தாங்க அது உள்ளுக்குள்ளே அழுக்கு டஸ்ட் எல்லாமே வெளியில் வருங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு பார்க்கலாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கருப்பு கருப்பாக வந்திருக்குங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்க. நான் இப்போவும் சொல்கிறேங்க, இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் கீழே மேலே ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க க்ளீன் பண்ணது கரெக்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம செவத்துக்கு சாய்ச்சி வச்சிடலாங்க. உங்கள் கேஸ் ஸ்டவ் கிட்ட செவரு இல்லைன்னா யாராச்சும் கையில் பிடிச்சி சொல்லுங்கள் கேஸை. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பால் பொங்கு விடுவோம், சாம்பார் சாதம் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் சில டைமில் பார்த்தீங்கன்னா அடைச்சிக்குங்க. ரொம்ப அதிக நெருப்பு எரியுது, திடீர்னு ஸ்லோவாக எரியுங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இடத்துல தாங்க கேஸ் வருது. நான் கை வச்சு காமிக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல தாங்க கேஸ் வருது. கரெக்டாக நான் கை வச்சு காமிக்கிற பாருங்கள், அந்த இடத்துல நல்லா அடைச்சிருக்குங்க. அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணால் மட்டும்தாங்க உங்கள் கேஸ் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகுங்க. நீங்கள் கடையில் போய் கொண்டு போய் கொடுத்தாலுமே கூட இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு ஊக்கு எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு ஊக்கு இருந்தால் போதுங்க, உங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு எரியுங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ஊக்கு எடுத்துகிட்டு அந்த ஓட்டுக்குள்ளே பாருங்கள், நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த ஓட்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஊக்க விடணுங்க. ஊக்க விட்டு ஒரு 4-5 டைம் நல்லா ஆட்டி விடுங்க. நல்லா ஆட்டினதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஊக்கை எடுத்துக்கோங்க. முக்கியமாக நான் சொல்கிறேங்க, இந்த இடத்துல சின்னதாக ஓட்டை இருக்குங்க, குட்டி ஊக்கு தாங்க நீங்கள் யூஸ் பண்ண முடியும், பெரிய ஊக்கு யூஸ் பண்ண முடியாது. இதே ஊக்கை வச்சு நம்ம 2 கேஸ் ஸ்டவ் இது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களுமே செஞ்சு பாருங்கள். உண்மையாக சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகும். நல்லா எப்பவும் போல் நல்லா பளிச்சுன்னு கேஸ் ஸ்டவ் எரியுங்க. உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் எரியல ரொம்ப கம்மி எதுனா இப்போவே நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு லைவ்ல ரிசல்ட் உங்களுக்கே தெரியுங்க. இப்போ நம்ம 2மே பண்ணி முடிச்சாச்சுங்க. கேஸ் ஸ்டவ்வை கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு பின்னூசி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. கூடவே ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப் எடுத்துகிட்டு நீங்கள் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கை வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாகவே நல்லா கரையணுங்க. இப்படி நீங்கள் கலக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருக்கணுங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. மறுபடியுமே நம்ம கை வச்சு கலக்கிட்டு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு காட்டன் துணியை ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஈரம் பண்ண காட்டன் துணியை வச்சு நீங்கள் நல்லா தொடைங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க கேஸ் ஸ்டவ்வு. உங்களுக்கு எங்கெங்கே எண்ணெய் பசையாக இருக்கோ, எங்கே ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் நல்லா தொடைங்க ஃபஸ்ட்டு.
துடைக்கும் போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பர்னரை போட்டு ஹேண்டில் போட்டு பற்ற வச்சு பாருங்கள். ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப நீட்டாக எரியுங்க அடுப்பு. உங்கள் வீட்டில் எரியாத அடுப்பும் நீங்கள் எரிய வைங்க இந்த மெத்தடில். நான் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நான் கற்றுக்கிட்டேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு டைம் கேஸ் எரியாமல் போயிடுச்சு. அப்போ தெரிஞ்சவங்க மூலமாக நான் இதை கற்றுக்கிட்டுங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேஸ் எரியாமல் ரொம்ப கம்மியாக எதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 5 நிமிஷம் போதுங்க. ரொம்ப சூப்பராக உங்கள் கேஸ் ஸ்டவ்வை நல்லா பளிச்சுன்னு எரிய வைக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எரியாத கேஸுமே எரியுங்க. அதே போல் பர்னரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈரத்துணியை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா எப்பவும் போல் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக எரியுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா சிறுகீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு வேணாம். கல்லுப்பு சேர்த்துட்டு கை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு கீரை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அழுக்கு தன்மை எல்லாமே போயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணிக்குள்ளே ஊற விடணுங்க. ஊற விட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப க்ளீனாகவும் இருக்குங்க. பாருங்கள் இதே போல் நீங்களுமே நல்லா அந்த கீரையை லைட்டாக அழுத்து கொடுத்து நல்லா கழுவிடுங்க. ஏன்னா கீரையில் நிறைய டஸ்ட் இருக்கும். அதே போல் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சி ஏதாச்சும் இருக்குங்க. அது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னுட்டு. அதே போல் இந்த தண்ணியும் பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம கீரையை புழிஞ்சிட்டு நல்லா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க தண்ணி இல்லாமல். பாருங்கம்மா கீரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே போல் நல்லா சுத்தமாக இருக்குங்க. எந்த பூச்சி புழு எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் காய் வெட்டுற கட்டிங் போர்ட் இருக்கு இல்லையா, அந்த கட்டிங் போர்ட் ரொம்ப மெலிசாக இருக்குங்க. அதே போல் உயரம் இல்லாமல் இருக்குங்க. உயரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம தரையும் அந்த கட்டிங் போர்டு ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குங்க. கட் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேஸ்ட்டாக போன மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டானிக் பாட்டிலோடு மூடி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மூடி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மூடி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நீங்கள் கட்டிங் போர்டு எந்த சைடு நல்லா இல்லையோ அந்த சைடு நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம இடத்துலையே 3 மூடி, அந்த 3 மூடியும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மூடி வச்சுக்கிற இடத்துல நம்ம டபுள் டேப் ஒட்டிக்க போகிறோங்க. நீங்கள் கம்மு ஒட்டுறதை விட டபுள் டேப் எடுத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் 4 மூட்டை வச்சு யூஸ் பண்ணலாங்க. மூளைக்கு ஒரு மூடின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக டபுள் டேப் எடுத்து ஒட்டிக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் அந்த மூடியை சென்டரில் வச்சு ஒட்டுங்க. அப்போ தாங்க நல்லா டைட் பிடிக்கும். இப்போ நம்ம எல்லாமே இதே போல் ஒட்டி எடுத்துக்கணுங்க. நல்லா ஒட்டி எடுத்து லைட்டாக நீங்கள் அழுத்தம் கொடுத்து விடுங்க. அப்போ தாங்க நல்லா டைட் பிடிக்கும். இப்போ நம்ம கட்டிங் போட திருப்பி வச்சுக்கலாங்க. திருப்பி வச்சுக்கப்புறம் உள்ளங்கை வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க இன்னும் நல்லா டைட் பிடிக்குங்க. அழுத்தி விட்ட பின்னாடி 1 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் நீங்கள் கை வச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுதுங்க போதும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே போல் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வச்சுட்டோம். நீங்களே பாருங்கள் அந்த தரைக்கும் கட்டி போர்டுக்கும் எவ்வளோ சைஸ் இருக்குது நீங்களே பாருங்கள். முன்னே பார்த்தீங்கன்னா கட்டிங் போர்டும் அந்த தரையும் ஒரே சைஸில் இருந்துச்சுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 இன்ச்சு போல் நல்லா உயரமாக இருக்குங்க.
காய் வெட்டுறதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் என்னோடய வீடியோவில் கேஸ் எரியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லியும் நான் காமிச்சிருக்கு இல்லையா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.